வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளேயும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிடலாம், ஆனா செம்ம டேஸ்டியா இருக்குங்க. பூனே ஸ்பெஷல் மேங்கோ மஸ்தானி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பண்ண போறோம். ஃப்ரெஷ் மேங்கோஸ், மேங்கோ ஜூஸ், ஐஸ்கிரீம், நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும்னா நீங்க இந்த ட்ரிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கா இருக்கும், பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க பண்ணிடலாம். லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதையுமே நீங்க பாப்சிக்கலா பண்ணி வச்சிடலாம். ஸோ வேஸ்டேஜே கிடையாது. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம மேங்கோ சாஸ் ஒன்று பண்ணோம், மேங்கோ ஜூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தேவைப்படும். டாப்பிங்க்கு நட்ஸ். முதல்ல நம்ம மேங்கோ சாஸ் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ சாஸ் பண்றது ஆப்ஷனல் தான். யூஸ்வலி மேங்கோ மஸ்தானி ரெசிபியில் இருக்காது. பட் இந்த மேங்கோ சாஸ் போட்டு பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கோங்க கலருக்காக. நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில அரைச்ச விழுத சேர்த்துட்டு நம்ம திக்கா ஆற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த நீங்க மேங்கோ ஜாமாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்டி டேஸ்ட்ல, மேங்கோ ஜெல்லி டேஸ்ட்ல இருக்கும். நம்ம சேர்த்துருக்க ஜாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், பிளஸ் இந்த சாஸுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். மேல ஒரு கிளாசி ஃபீல் வரதுக்காக நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையோட அளவு வந்துட்டு உங்க மேங்கோட ஸ்வீட்னஸை பொறுத்து தாங்க. சக்கரை நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், கொஞ்சம் நீர்த்தும் வரும். இன்னொரு 5 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ராவா குக் பண்ணும்போது மேங்கோட ரா ஸ்மெல்லுமே போயிடும். ஒரு மாதிரி திக்கா ஃப்ளோ ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க குக் பண்ணிக்கணும். குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காயிடும். தண்ணி இல்லாத ட்ரை பாட்டில் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஜாம் மாதிரி சாப்பிடலாம். மேல கொஞ்சமா எலுமிச்சை பழம் பொழிஞ்சு விட்டுருங்க, ப்ரிசர்வேட்டிவா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததை ஜூஸ் பண்றதுக்கு ஒரு பிளெண்டர் ஜார்ல ஒரு மாம்பழத்தை நம்ம பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். அதே மாதிரி பால் வந்துட்டு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் மேல, 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை பால் சேர்த்துட்டு திக்கா வர வரைக்கும் நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, சர்க்கரையோட அளவு நீங்க வாங்குற மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து மாறும். இந்த மேங்கோ ஜூஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ரிச்னஸ் அண்ட் கிரீமினஸ்க்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நான் மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு மொத்தமா 1/2 கப் சர்க்கரை தேவைப்பட்டது. நம்ம ஒரே ஏரியா சேர்த்து அரைச்சிட்டோம்னா மிக்சிக்கு வெளியில அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைக்கிறோம். நல்ல ஸ்மூத் அண்ட் கிரீமியா நம்மளுக்கு மேங்கோ ஜூஸ் ரெடியா எடுத்து, அடுத்ததான் நீங்க ஒரு பாதி மாம்பழத்தை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சர்வ் பண்றதுக்கு அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. உங்ககிட்ட இருக்க கிளாஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல கீழ் லேயர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண அந்த மேங்கோ ஜாம் சேர்த்துக்கலாம். கீழே ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோவை பொடி பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துடலாம். மேங்கோட அளவுமே உங்க இஷ்டம் தாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ ஜூஸை பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதி கிளாஸ்ல நம்ம ஒரு லேயரிங் பண்ண போறோம். கொஞ்சமா ஐஸ்கிரீம், அதுக்கு மேல டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண மேங்கோ, கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எது இருக்கோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் பண்ண போறோம். மேங்கோ ஜூஸ், அதுக்கு மேல ஐஸ்கிரீம், கொஞ்சமா மேங்கோ ஃப்ரூட், அதுக்கப்புறமா நம்ம பொடியா நறுக்கிற நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மேங்கோ ஜாமை கொஞ்சமா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஸ்கூப் பண்ணி சாப்பிடும் போது ஹெவன்லியா இருக்குங்க. கீழே ஜாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மேங்கோ ஃபிளேவர், ஜூஸுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர், மேல ஐஸ்கிரீம் நட்ஸோட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். சீசன் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல் ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். மேலே நீங்க வேணும்னாலும் கொஞ்சம் கட் பண்ண மேங்கோ பீசஸ் அப்படியே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ மஸ்தானி ரெடி. ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே இப்படி படுற மாதிரி சாப்பிடும் போது நம்ம வாயில டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டேஸ்டோட ஃபீல் கிடைக்குது. பூனே ஃபேமஸ் இந்த ரெசிபியை உங்க வீட்லயே உட்காந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நீங்க மேங்கோ லவரா இருந்தா உங்க வீட்டுல பண்ணி எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய மேங்கோ ரெசிபிஸ் இருக்கு, அதையுமே டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.